த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நாங்கள் ஆரம்பிக்கப் போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யோசுவாவின் காலத்துக்கும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் காலத்துக்கும் இடையில் முக்கிய தொடர்பை ஏற்படுத்தும் வரலாற்று குறிப்பு இந்த நியாயாதிபதி புஸ்தகத்திலே அடங்கியிருக்கிறது. நியாயாதிபதிகளின் காலங்கள் கிமு 1375 முதல் 1050 வரைக்கும் ஆகும். இந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசம் கோத்திரங்களின் கூட்டமைப்பாக இருந்தது. இஸ்ரவேலர் அந்நியர்களால் ஒடுக்கப்பட்டு பின்வாங்கி போன நேரங்களிலெல்லாம் அவர்களை மீட்டு நியாயம் விசாரிக்க தேவன் தலைவர்களை அனுப்பினார். அவர்களிடமிருந்துதான் இந்த புத்தகத்துக்கு நியாயாதிபதிகள் என்னும் பெயர் வந்திருக்கிறது. நியாயாதிபதிகள் மொத்தம் 13 பேர். அங்கே வெவ்வேறு கோத்திரத்திலிருந்து அவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் இராணுவ தளபதிகளாகவும் நியாயாதிபதிகளாகவும் செயல்பட்டனர். இவர்களில் சிலர் தங்கள் கோத்திரத்தின் உள்ளே மட்டும் செயல்பட்டனர். சிலர் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் எல்லா கோத்திரங்களையும் அடக்கி ஆண்டனர். கடைசி நியாயாதிபதியாகவும் முதல் தீர்க்கதரிசியாகவும் கருதப்பட்டதான சாமுவேல் தீர்க்கதரிசியின் பெயர் இங்கே இந்த புத்தகத்திலே சேர்த்து கொள்ளப்படவில்லை. தேவன் தாமே இந்த புத்தகத்தில் உள்ள வசனங்களை தியானித்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க மகிமையின் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே முதல் அதிகாரத்திலே யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். கானானியர் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியரை அவர்கள் முற்றிலுமாய் அழிக்கவில்லை, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே தான் இங்கே பிரச்சனை வருகிறது. அவர்கள் கானானியை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. மீதியாக இருக்கிற காணியரோடு பிரச்சனைகள் இருந்தது. எனவே தேவனாய் கர்த்தர் இப்பொழுது இந்த கானானியை முறியடிக்கும்படியாக யூதாவை ஆண்டவர் அனுப்புகிறார். யூதா என்றாலே துதி, கர்த்தரை துதிக்கிறதான ஒரு மனிதர். கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஜெயத்துக்கு நேராய் நடத்தி விடுவார். யுத்தங்களில் ஜெயம் எடுக்க வைப்பார். எரிக்க கோட்டையை எல்லாம் விழும்படியாக ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை துதிக்கும்படியாக அனுப்பினார். 7 நாட்கள் துதித்து அவர்கள் அந்த கோட்டையை தரைமட்டமாக்கினார்கள். துதியின் சத்தம் உனக்கு ஜெயத்தை தந்துவிடும். பல்வேறுபட்ட சூழ்நிலையில் பிரச்சனைகளிலே நாம் தேவனை துதிக்க நாம் கற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு வேண்டாத காரியங்கள், கானானியர் போன்ற வேண்டாத கிரியைகள் நமது மாம்சத்திலே நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்தால் அவற்றை அகற்றி இதோ நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உன்னத தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 2வது அதிகாரத்திலே தொடர்ந்து இங்கே கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறது குறித்து பாருங்கள். கர்த்தருடைய தூதனானவர் என்று எழுதும் பொழுதெல்லாம் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாய் இருக்கிறது. மல்கியா புஸ்தகத்திலிருந்து அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதால் பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் இயேசு கிறிஸ்து என்ற பெயர் இல்லாவிட்டாலும் குமாரன் அவர் கர்த்தருடைய தூதனானவராக இறங்கி வருகிறார். தூதன் அல்ல, தூதனானவர். அப்படி இறங்கி வந்து காரியத்தை எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலை பண்ணினவர். எப்பொழுது அவர்களோடு உடன்படிக்கையை அவர் முறித்து போடுவதில்லை. நமக்காக புதிய உடன்படிக்கையை ரத்தத்தினாலாய் புதிய உடன்படிக்கையை புதிய ஏற்பாட்டில் நமக்காக பண்ணினவர். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆம், கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக நமக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும் பொழுதும் பல்வேறுபட்ட தோல்விகள் வரும் பொழுதும் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி தரும்படி அருளாத கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையிலே அவர் தாமே புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்காக நமது பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. அதை சுதந்திரிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த 3வது அதிகாரத்திலும் கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலரை அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரர் சந்ததியார் அவருக்கு யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்கள் அவர்களை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. பல்வேறுபட்ட ஜாதிகள், கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏபியர், எபூசியர்
இவர்கள் நடுவே குடியிருக்க வேண்டியது. இவர்களால் சில பிரச்சனைகள் வந்தது. அந்த நேரங்களெல்லாம் கர்த்தர் தமது நியாயாதிபதி ஒத்னியேல், ஏகூத் மற்றும் சம்கார் இவர்களை அனுப்பி தேவனை பாதுகாத்த விதத்தை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய நம்மை பாதுகாப்பார், நடத்துவார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.